திரு ஆசீர்வாதமாச்சாரி, இங்க பாஜகவை நாடி இருக்க வேண்டிய ஒரு தேவை தயவு இங்க அதிமுகவுக்கு இல்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் களம் அது திராவிட கட்சிகள், அது அதிமுக வெர்சஸ் திமுக அப்படிங்கிறது மட்டும்தான். அதையும் மாற்ற முடியாது. டெல்லியில் இருந்து யாரும் கட்டளை பிறப்பிக்க முடியாது அப்படிங்கறது ரொம்ப உறுதியா சொல்றாங்க. பலவேல், அதாவது ஒரு கூட்டணி உருவாகும் போது அந்த கூட்டணியில பேசும் பொழுது எல்லாருமே அவங்களுடைய பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரெங்க்ல இருந்து தான் நம்ம பேசுறோம். அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அது அதிமுக இருந்தாலும் சரி, அதிமுக, பாஜக, பாமக அப்படின்னு எந்த கட்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, அது மாநில அளவிலும் சரி, மத்திய அளவிலும் சரி. இன்னைக்கு ஒரு காலத்துல 2.62% பாஜக இருந்த ஓட்டு வங்கி இன்னைக்கு பாஜக மட்டுமே ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு 11.24%. அதாவது ஒரு காலத்துல நாங்களும் போட்டி போட்டோம் அப்படின்னு இருந்த சூழ்நிலை போய் இன்னைக்கு நாங்கள் போட்டி போடுவது வெற்றியை நோக்கி பயணம் அப்படின்ற உருவாக்குனது திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமைக்கு கிடைத்த ஒரு வெற்றி. அதன் காரணமாக தான் இன்னைக்கு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இன்னைக்கு களம் தலைகீழ மாறிட்டு இருக்குது. நீங்க ஒரு பீரியட்ல இருந்தது உண்மைதான், அதிமுக வெர்சஸ் திமுக, திமுக வெர்சஸ் அதிமுக. ஆனால் கடந்த 3-4 வருடங்களாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்னைக்கு நரேட்டிவ் செட் பண்றதே பாஜக, தமிழக பாஜக, திரு அண்ணாமலை அவர்கள் தான். அதன் காரணமாகத்தான் இன்னைக்கு திமுக பயந்து நடுங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த 40 சீட்டு இதுல வெற்றி பெற்றுட்டோம். பாஜக ஏன் அதிமுகவினுடைய வருகையை எதிர்பார்க்கணும்? அதாவது நடுங்குதா? அதிமுக பார்த்து நடுங்கல, சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. முடிக்கட்டும் திரு ஆசீர்வாதம், ஒரு நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன். அதாவது நான் திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு நான் சொன்னேன். அது மக்களுக்கு புரியுது. எதன் காரணமாகனா இன்னைக்கு நான் ஒரு 3-4 பாயிண்ட் மட்டும் சொல்றேன். மக்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னா அது ரைட். அதாவது மணல் கொள்ளை, கள்ளச்சாராய அவலம், அரசியல் கொலைகள், ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் பட்டப்பகலில் வெட்டப்படுவது, ஒரு பெண் டிஎஸ்பி முடிய பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. நேற்று நடந்த அண்ணா பல்கலைக்கழகத்துடைய நிகழ்ச்சி, அப்புறம் 164 நாள்ல 492 கொலைகள் ரெக்கார்ட் ஆயிருக்குது. போதைப் பொருள் பழக்கம், அப்புறம் மின் கட்டணம் 2 முறை உயர்வு, சொத்து வரி உயர்வு, நீட் தேர்வுல நாங்க ஒரு கையெழுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாங்க நீட் தேர்வையே நிறுத்திடுவோம்னு என்ன நடந்துச்சு. அதே மாதிரி ஒரு செங்கக்கல்ல தூக்கிட்டு சுத்தினாரு. ஆனா இன்னைக்கு அந்த கல்லுக்கு அஸ்திவாரம் போட்டு இன்னும் 2 வருடங்களுக்குள்ளார எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் கொண்டு வருவது மோடி அரசு. ஆக மொத்தம் இன்னைக்கு மத்திய அரசு சார்பாக அனைத்து திட்டங்களும் யார் அதிகமாக பலன் பெறுகிறார்கள், எந்த மாநிலம் அதிகமாக பலன் பெறுது அப்படின்னு நீங்க டேட்டா பாயிண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அது தமிழ்நாடா தான் இருக்கும். ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்களுக்கு மேல் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு உள்ள அபரிமிதமான ஒரு பாசம், ஒரு அன்பு. அதன் காரணமாகத்தான் அனைத்து திட்டங்களும் முதல் பெனிஃபிஷியரியே திமுக வேணா நீங்க சொல்ற மாதிரி விட்டுருங்க. ஆனா எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவே இங்க புயல் நிவாரண நிதி கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்திலயோ அல்லது கல்விக்கான நிதி கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்திலயோ அவங்க கண்டனம் தெரிவிக்கிறதோ அல்லது மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கிறதோ அவங்களும் தொடர்ந்து செஞ்சுட்டு தானே இருக்கிறாங்க. அப்ப நீங்க சொல்வது சரியாக இருந்தால் ஏன் அதிமுக தரப்பிலிருந்தும் அப்படியான கோரிக்கைகள், குரல்கள் எழ காரணமா இருக்கும்? பாலவேல், அவங்க இப்ப எங்களுடைய கூட்டணியில இல்ல. ஈவன் சில சமயத்துல கூட்டணி உள்ள கட்சிகளே கூட எதிர்த்து குரல் கொடுக்கறதையும் நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆக மொத்தம் ஒரு கட்சி பேசணும் பேசக்கூடாதுன்னு ஏதாவது விதிமுறைகள் அப்படி இல்ல. அதுதான் நான் சொல்ல வந்தேன். கூட்டணியில இருக்கும் பொழுது கூட எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு முழு உரிமை ஒவ்வொரு கட்சிக்கும் உண்டு. இன்னைக்கு டெல்லியில பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு திரு ஜே பி நட்டா அவர்களுடைய தலைமையில். அவங்க எல்லா தமிழ்நாட்டை சேர்ந்து இந்த உலகத்துல இந்தியா முழுக்க இருந்து அனைத்து எங்களுடைய கூட்டணி கட்சியினர் பேசிட்டு இருக்காங்க. எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த பிரச்சனை, அதுக்கு நாம தீர்வு காண்போம். ஜனநாயக முறைப்படி நம்ம தீர்வு காண்போம். யாரையும் அசிங்கப்படுத்தியோ அல்லது அவர்களை நசுக்கியோ நாம் எந்த ஒரு முடிவும் பெற முடியாது. அதை நோக்கிய பயணம். அதன் காரணமாகத்தான் நாங்கள் பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரெங்த்தை தான் நாங்கள் திரும்பி திரும்பி சொல்கிறோம். திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னார் 5 பாயிண்ட்ல இந்த தேர்தல் நடக்க, அதாவது 5 முனை தேர்தலாக இருக்கலாம். ஆனால் காலமும் சூழ்நிலையும் 2026 எப்படி நகர்த்தி செல்ல போகுது அப்படின்றதுக்கு நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.